الرحيم فلينظر الإنسان إلى طعامه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுக்கு முன்னால் நாம் பேண வேண்டிய விஷயம் என்று இதுவரை 2 சூறாக்களை நாம் பார்த்திருக்கிறோம், 3 இடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் இப்போது அடுத்தபடியாக ரமலானுக்கு முன்னால் நாம் பேண வேண்டிய, நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான் உணவு என்பது. இதை அல்லாஹு தஆலா சூரத்து அபஸவில் ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி, ஒரு மனிதன் அவனுடைய உணவின் பக்கம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றார். இப்போ இந்த இடத்தை நாம் ஆழமாக எடுத்துக்கொண்டு, பொதுவாக ரமலானில் நாம் எப்படியெல்லாம் உணவுகளை வீணடிக்கிறோம் என்பதை புரிதலோடு பார்ப்பதற்கு முன்னால் முதலில் ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இந்த ஹதீஸ் உணவினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு புரிய வைத்துவிடும் என்று நான் நம்புகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பட்ட பகலாக இருக்கும், கடுமையான பசி. அவர்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் பார்க்கிறார்கள், அக்கம் பக்கம் பார்க்கிறார்கள், சாப்பிடுவதற்கான எந்த உணவும் இல்லை. அப்போது அவர்களுக்கு நினைவு வருகின்றது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பி மனசுல நினைக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நாம் செல்லலாம், அவர்கிட்ட ஏதாவது சாப்பிட கேட்கலாம், பசி பயங்கரமா இருக்கு, கடுமையான பசி என்று நினைத்து தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். இப்போ போய்கிட்டே இருக்கும்போது இடையில பார்த்தா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பக்கமா வராங்க, எதிர்க்க வராங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலையை புரிய வைக்கிறார்கள். 2 நாட்களாச்சு சாப்பிட்டு, கடுமையான பசி, என்னால் பசி தாங்க முடியல, வீட்டில் எதுவும் இல்லை, உங்களிடத்தில் ஏதாவது கேட்கலாம் என்று நான் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, 2 நாளைக்கு மேல் ஆச்சு நான் சாப்பிட்டு, எனக்கும் கடுமையான பசி, நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிடலாம், சாப்பிட எதுவும் இல்லை வீட்டில்னு சொல்லி நானும் என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று இன்னொருவர் தங்களுடைய பசியை பற்றியும் உணவை பற்றியும் பேசிக்கொள்கிறார்கள். பின்பு இருவர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம் இருவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்வோம், நமக்கான உணவை அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ரெடி செய்வார்கள், ஏற்பாடு செய்வார்கள் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதுன் நபவியை நோக்கி. இப்போ இவங்க 2 பேரும் போறாங்க. தூரத்திலிருந்து ஒரு உருவம் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அருகாமையில் சென்று பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரில் வருகிறார்கள். இவர்கள் இருவர்களும் தங்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை தூக்கி தங்களுடைய வயிற்றை காட்டினார்கள். 3 நாட்கள் ஆகிவிட்டது நான் சாப்பிட்டு, நான் என்னுடைய வீட்டில் உணவில்லாமல் என்னுடைய 2 தோழர்களிடத்தில் யாரிடமாவது கேட்கலாம் என்று நினைத்துதான் என் வீட்டிலிருந்து நான் கிளம்பி வந்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, பின்பு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு யோசனை சொல்கிறார்கள். நாம் மூவரும் சேர்ந்து அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்வோம், அவர் நமக்கான ஏதேனும் ஒரு உணவை தயார் செய்வார் என்று சொல்லி இருவர்களையும் அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் வீடு உள்பக்கமாக தாள் போட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றாங்க நபி அவர்கள். பதில் வரல. 2வது முறை சலாம் சொன்னார்கள், பதில் வரல. 3வது முறை சலாம் சொன்னார்கள், பதில் வரவில்லை. இப்போ பதில் வரல அப்படின்னு 3 முறை அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. இவர்கள் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளிருந்து கதவு திறக்கிறாங்க. அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுடைய 2 தோழர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைத்து நபி அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே பதில் சொல்றாங்க. நீங்க முதல் முறை சலாம் சொல்லும் போதே எனக்கு கேட்டது, ஆனால் ஒரு முறையில் பதில் சொல்லிவிட்டால் உங்களுடைய துஆ எங்களுடைய வீட்டிற்கு இல்லாமல் போய்விடும் என்பதினால்
குறைந்தது 3 முறை நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று நீங்கள் 3 முறை சொல்வதற்காக நாங்கள் காத்திருந்தோம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று சொல்லி அமர வைத்துவிட்டு அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் தோட்டத்தில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் சென்று நபி அவர்களும் அவருடைய தோழர்கள் இருவர்களும் வந்திருக்கிறார்கள், வாருங்கள் என்று சொன்னதும் அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. இப்போ வந்ததும் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் உபசரிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாக அவர்களுடைய பேரீச்ச தோட்டத்திலிருந்து கனிந்த குலையையும் பின்பு நல்ல ஒரு செங்காயாக இருக்கக்கூடிய குலையையும் திராட்சை குலையை பேரீச்ச பல குழலை கொண்டு வந்து வைக்கிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு ஒரு ஆட்டை அறுத்து மாவை பிசைந்து தனது மனைவியிடத்தில் கொடுத்துவிட்டு இதை தயார் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து விட்டார்கள். அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்து தோழர்களில் கொஞ்சம் செல்வ நிலை கொண்ட தோழர். அது மாத்திரமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுமே அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டினுடைய மேல் வீட்டில் தான் குடியிருந்தார்கள். இது வரலாற்றை படித்த நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும். இப்படியே 4 தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த 3 தோழர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் போது உணவு தயார் நிலையில் வந்தது. கரியும் ரொட்டியும் வந்ததை கொண்டு வந்து அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள். இப்போ வச்சதுமே அந்த ரொட்டியில் இருந்து ஒரு சில ரொட்டிகளை எடுத்து அந்த கரியிலிருந்து ஒரு சில கரியை எடுத்து அந்த ரொட்டியின் மீது வைத்து அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து, அபி அய்யூப், என் மகள் ஃபாத்திமா சாப்பிட்டு 3 நாட்களுக்கு மேலாகிவிட்டது, அவள் வீட்டில் பசியோடு இருக்கிறாள், இதை சென்று அவருக்கு நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. பின்பு இந்த உணவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடலாம் என்று கையை வைக்கிறாங்க. 2 நாட்கள் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே சாப்பிட்டு அந்த சாப்பாட்டில் கையை வைக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார்கள், உமரே, இந்த உணவிற்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். 2 நாள் கழிச்சு பசியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படா சாப்பாடு நமக்கு முன்னாடி வரும், சாப்பிடலாம் என்று இருந்த அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை நினைவூட்டுகிறார்கள். உமரே, அல்லாஹிற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த உணவிற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நாளை மறுமையில் இந்த உணவை பற்றி நாம் கேள்வி கேட்கப்படுவோம். இந்த உணவு 2 நாள் 3 நாள் கழிச்சு நமக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த உணவு நாம் இப்போது சாப்பிடப் போகின்றோம். இந்த உணவிற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவோம். அதை நினைத்து பயந்து அல்லாஹிற்கு அஞ்சி நன்றி செலுத்தியவர்களாக சாப்பிடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியும் பட்னியுமாக இருந்த அந்த நேரத்தின் உணவில் நசீஹத் செய்ததை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நெஞ்சை தொட்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உணவினுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டிய மாதத்தில் உணவை நாம் அதிகரித்து இருக்கிறோமா அல்லது உணவை குறைத்திருக்கிறோமா? எத்தனை வகையான உணவுகள் இந்த ரமலானில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது, சாப்பிடுகிறோம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ்விற்கு முறையாக நன்றி செலுத்தப்படுவதில்லை, குறை கூறாமல் உணவு சாப்பிடப்படுவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக வீணடிக்காமல் ரமலானில் உணவு சாப்பிடப்படுகின்றதா என்று பார்த்தால் சில ஆய்வுகளின்படி ஏனைய மாதங்களில் உணவு வீணடிக்கப்படுவதை விடவும் ரமலான் மாதத்தில் ரமலானுக்காக தயாரிக்கப்படக்கூடிய உணவு என்ற பெயரில் உணவை எவ்வளவு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். சில பள்ளிவாசல்களில் கஞ்சியை காய்ச்சி அந்த பள்ளிவாசலில் கால் சட்டிக்கு மேல அந்த கஞ்சி போகாம அதை பிறருக்கும் கொடுக்காமல் அதை கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யாமல் எத்தனை பள்ளிவாசல்களுடைய கஞ்சிகள் அதை எடுத்து சென்று அப்படியே கொட்டப்படுகின்றது. யாருடைய காசு, யாருடைய விஷயம்? அசால்ட்டாக அமர்ந்து கொண்டு இன்றும் வடைதானா, இன்றும் சமோசா தானா, நேற்று தான் வடை கொடுத்தாங்க, இன்னைக்கும் அதே வடை, ஏன் சமோசா மாத்தி கொடுக்கலாமே, எத்தனை விஷயங்கள்.
சில பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து எத்தனை குளிர்பானங்களை, எத்தனை கொற்றா கஞ்சிக்களை அசால்ட்டாக இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் கொட்டிவிட்டு வீணடித்து விட்டு அதை சுத்தம் கூட செய்யாமல் கடந்து செல்கிறார்கள். அதை சுத்தம் செய்வதற்கு முன்னதாக ஒவ்வொரு நபர்களுடைய கால்களில் அந்த கஞ்சி பட்டு 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 பள்ளிவாசல் முழுக்க அரிசியினுடைய பருக்கைகள். எத்தனை எத்தனை வகைகளில் உணவை வீணடிக்க முடியுமோ, வெரைட்டி ஆஃப் உணவை வீணடிப்பது எப்படி என்பதை முஸ்லிம்களிடத்தில் மற்றவர்கள் ரமலான் மாதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு உணவை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்து அபஸவில் இதைத்தான் கேட்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமி, ஒரு மனிதன் அவனுடைய உணவு அவனுக்கு எப்படி வந்தது என்பதை அவன் பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். உணவு எப்படி வந்தது என்பதை அல்லாஹ்வே சொல்கின்றான். பின்பு இந்த உணவு யாருக்கு என்றும் அல்லாஹு தஆலா சூரத்து அபஸவில் தொடர்ச்சியாக பேசுகின்றான். அதை தொடர்ந்து அவன் என்ன பேசுகின்றான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு